ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள பப்ளிக் டாய்லெட்ல ஒரு நைட் ஃபுல்லா தன் பையன தூங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாம அங்க தூங்க வைக்கிறாரு. வர்றவன் போறவன்லாம் கதவ தட்டுறான். "எப்படியாவது என் பையன தூங்க விடுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால டோர்ல வச்சுட்டு, ஒரு கையில அவர் பையன தடவி குடுத்துக்கிட்டே முழிச்சிருக்காரு. அவர் கண்ல தானா தண்ணி வருது. இத பார்க்குறப்ப நம்ம கண்லயும் தண்ணி வருது. டோர் லாக்கா இருந்தாலும் பயத்துல டோர்ல கால வச்சு "திறந்துறக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் வைக்கிற தருணம். அந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா? அத வார்த்தையால விவரிக்க முடியாது. என்ன படம் நான் சொல்லப் போறேன் அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட்ல இப்பயே சொல்லிருங்க. 100 டேஸ் 100 எமோஷனல் மூவிஸ் சேலஞ்சுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் 2006ல வெளிவந்துச்சு. வில் ஸ்மித் தன்னோட சொந்த பையனோடயே நடிச்சிருப்பாரு. அவ்ளோ அழகான ஒரு படம். நீங்க சினிமா லவர்னா கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம்னு நான் சொல்லுவேன். இதுவரைக்கும் பார்க்காட்டி தயவு செய்து பிரைம்ல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஃப்ரீயா வேணும்னா எம்எக்ஸ் பிளேயர்லயும் அவைலபிளா இருக்குன்னு நான் பார்த்தேன். அதுலயாவது செக் பண்ணி பாருங்க. ஏன் சொல்றேன்னா, அந்த படத்த பார்க்க சொல்லி, நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுறோம் அப்படின்னு நெனப்போம். நம்மள விட ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னு பார்க்குறப்ப, நம்ம கஷ்டம் பெருசு இல்ல. நம்மளும் அவன மாரி ஓடி சாதிக்கலாம்னு தோணும். அந்த மாரி சாதிக்கிற எண்ணத்த தூண்டுற ஒரு படம் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். பனியனோட இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது. அதுக்கப்புறம் தன்னோட பையன்ட்ட நானே உன் ட்ரீம்ல நீ சாதிக்க மாட்டேன்னு சொன்னாலும், நீ உன்னை நம்புனா, நீ ட்ரீம ப்ரொடெக்ட் பண்ணா, நீ நிச்சயமா சாதிக்கலாம். யார் சொல்றதையும் நம்பாத. நீ உன்னைய நம்பு போதும் அப்படின்னு சொல்றதாகட்டும். இந்த மாரி ஏகப்பட்ட இடங்கள்ல நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் மட்டும் இல்லாம கண்ணீரும் வர வைப்பாரு வில் ஸ்மித் தன்னோட டயலாக்ஸ் மூலமா. அவ்ளோ அழகான ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங். கடைசில அவர் ஜெயிச்சிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஏங்குற தருணம். அந்த ஹீரோஸ் ஜேர்னிய எவ்ளோ தூரம் அழகா காட்ட முடியுமோ, அவ்ளோ தூரம் அழகா காட்டியிருப்பாங்க. தயவு செய்து செக் பண்ணி பாருங்க பார்க்காட்டி. பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. நாளைக்கு இன்னொரு மூவியோட உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாரதி. பை.